அதன் மூலமாக துன்பப்படுவது என்பது சகஜமாக நடக்குது பாருங்கள். ஒரு சாவுக்கு போயிருந்தோம் பாருங்கள். போனப்போ அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஏன்னா யாரோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க, பெரிய ஏசநாதர் என்ன பண்ணேன், இப்போ பாரு ஆள் செத்து போச்சு, இதனால் என்ன பிரயோஜனம் உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களே பாவம் துக்கத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நம்ம ஊரில் சில ஆளுங்க வந்து ரொம்ப மோசம் பாருங்கள். எப்போ எதை பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுவாங்க, வேணும்னே குத்துறா மாதிரிலாம் பேசுவாங்க. ரொம்ப கடுமையாக பேசுகிற ஆளுங்களும் இருக்கிறாங்க, வேணும்னே பேசுகிற ஆளுங்க அப்படி இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் குழந்தையே இல்லாத ஆள்கிட்ட போயிட்டு என்ன ஒரு பூச்சியும் புழுவும் இல்லையா அப்படின்னு கேட்பான். வேணுன்னு என்ன வார்த்தைகள் அது, எங்கேயுமே நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். சில காரியங்கள் நம்ம கலாச்சாரத்தில் கெட்ட காரியங்களாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வேணுன்னே ஆளை போட்டு நசுக்கிறது. அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவன் கொஞ்சம் வேதனையில் இருக்கான்னு அவனை போட்டு ஏற்கனவே தலையில் ஏறி மிதிக்கிறது. அந்த மாதிரி அவன் பாவம் சாவு ஆள் செத்து போயிருக்குது, துக்கத்தில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லாமல் நீ ஏசநாதரை நம்புற என்ன ஆச்சு பாருங்கள், ஆள் செத்து போச்சு அப்படின்னு இருக்காங்க. நான் போன உடனே என்கிட்ட சொல்லி அழுதாங்க. சரி, நான் பிரசங்கம் பண்ணுற நேரம் வந்த உடனே அந்த சாவு எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். அதான் 10 நிமிஷம் தான் இருக்கும், அதில் தான் பேசுவோம். அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு இந்த வீட்டில் நடந்திருக்கிறது ஏதோ விசித்திரமாக இவங்க வீட்டில் மட்டும் நடந்ததுன்னு கிடையாது, எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் நடந்திருக்குது. என் வீட்டில் நடந்திருக்குது, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நடந்திருக்குது. நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம தாத்தா பாட்டிங்களை நம்ம சாவு பார்த்தது இல்லையா, கண்ணீர் விட்டது இல்லையா, துக்கத்தை நாம் அனுபவிச்சது இல்லையா? அனுபவிக்காதவர்களே கிடையாது இந்த உலகத்தில். சாவு நடக்காத வீடே கிடையாது. ஏன்னா சாவுங்கிறது மனுஷனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிஜமாக வாழ்க்கையில் வந்து விட்டது. அதனால் சாவுங்கிறது எல்லா மத நம்பிக்கைகளையும் தாண்டி, ஏழை பணக்காரன்ற எல்லைகளெல்லாம் தாண்டி, படித்தவன் படிக்காதவன்றதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பொதுவாக உண்டாகிற ஒன்று அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். அதுவே கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃபாக இருந்ததுன்னு நினைக்கிறேன்.